பவானி ஈஸி சிம்பிளில் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஒரு மிக்சர் தான் செய்ய போகிறோம். சூப்பரான மிக்சர். மிக்சரில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக செய்ய போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிக்சர் இவ்வளோ ஈஸியாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தீபாவளி பலகாரத்தில் வெள்ளை அதிரசமும் சக்கரை அதிரசமும் ஒன்றா ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். மிக்சருக்கு காரா பூந்தி செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு 1 கப் கடல மாவு எடுத்துருக்கேன். கடல மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போவே அரிசி மாவு 1/4 கப் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். ஆப்ப சோடா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் கலந்து வர மாதிரி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி முட்டி இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்னா கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. நல்லா பாருங்க, எல்லாம் ஒன்னா எந்த கட்டியும் இல்லாம நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா நம்மளுக்கு ஈஸியா வரணும். இதுதான் கரெக்டான பதம். காரா பூந்தி செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு காரா பூந்தி போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு இருக்கிற ஒரு கரண்டியும் மாவு எடுத்து ஊத்துறதுக்கு ஒரு கரண்டியும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம காரா பூந்தி போட்டு எடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஜல்லி கரண்டி ஒண்ணு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவை இந்த மாதிரி விட்டு அப்படியே தேய்ச்சி விட்டீங்கன்னா பாருங்க, சூப்பரா நமக்கு காரா பூந்தி ரெடி ஆயிடும். கஷ்டமே இல்லாம ஈஸியா நம்மளே செய்யலாம். நல்லா வந்திருக்கு. நல்லா 2 பக்கமும் நம்மளுக்கு கலர் மாதிரி வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். நம்ம ஓமப்பொடி பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம மிக்சருக்கு சேர்க்கிறப்ப ஓமப்பொடிக்கு ஓமம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப கடல மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1/4 கப் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்ப மிக்சருக்கு ஓமப்பொடி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முறுக்கச்சில ஓமப்பொடிக்கு தனியா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுக்கலாம். நம்ம உள்ள 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு நம்ம மாவு எடுத்து உள்ள போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு டைட்டா கஷ்டமே இல்லாம ஈஸியா செஞ்சிடலாம். இதை உள்ள வச்சிருக்கலாம். அப்படியே நம்ம பிரிஞ்சு விட்டுக்கலாம். இது சீக்கிரமா வெந்துடும். அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சட்டுன்னு நம்ம வீட்லயே ஈஸியா ஓமப்பொடி ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளவுதான், எடுத்துடலாம். எண்ணெய் இருத்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் பொட்டுக்கடலை பொரிச்சுக்கலாம். பொட்டுக்கடலை சீக்கிரமாவே பொரிஞ்சிடும். கலர் மாறினோடனே எடுத்துடலாம். வேர்க்கடலை 1/4 கப் போட்டுக்கலாம். நல்லா கலர் மாறினோடனே எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் இருத்து எடுத்துக்கோங்க. கூடவே முந்திரியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கூட அவல் நம்ம கடாயில கொட்டி வரணும்னா கஷ்டம். அதனால இதுலயே கொட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே எடுத்துக்கலாம். சீக்கிரமா புரிஞ்சிடும். மிக்சருக்கு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதான். நல்லா எண்ணெய் இருத்து எடுத்துக்கோங்க. லாஸ்டா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் எகிரும், பார்த்துருங்க. இவ்வளவுதான், பாடிக்கலாம். எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம மிக்சருக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே ரேஷன்ல சேர்த்துக்கலாம். காராசு ஓமப்பொடி உடச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கலாம். கூட பொரிச்ச வேர்க்கடலை, முந்திரி, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, அவல் பொரிச்சது நல்லா நமக்கு கிறிஸ்பியா நல்லா இருக்கும் டேஸ்ட். கூட இப்ப மிக்சருக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம். இப்ப கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான மிக்சர் நம்மளே சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான மிக்சர், ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்பவே ஈஸியும் கூட. நம்ம டீ டைமுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு தரலாம். ஹெல்த்தியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.